லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம் சின்ன. அந்த நாங்குநேரியில் நடந்த அந்த கொலை சம்பவம் நீண்ட நாளாக முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. அந்த பள்ளி சிறுவனுக்கு நடந்தது, அப்புறம் சின்னத்துறைக்கு நடந்தது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான கலவரங்கள் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டு அரசியலில் முதல்வர் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு? சட்டம் ஒழுங்கு என்ன லட்சத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நான் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் போகிற போக்கில் சொல்லிட்டு போறீங்க. போகிற போக்கில் என்ன தலைகுனிய விட மாட்டோன்னு சொல்கிறேன். அவரு சொல்லுவார் ஊரே இங்கே தலை குனிஞ்சு போய் தான் இருக்குது. அவர் பாட்டு அவங்க நல்ல கூலிங் கிளாஸ் போட்டு செழிப்பாக தான் இருக்காங்க. அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அடிப்படையில் இந்த நாங்குநேரி பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இரவு வந்திருக்காங்க ஒரு கும்பல். அவர்கள் போகிற வழியிலே இந்த போதை அடிப்படையில் எல்லாத்தையுமே மறக்கடிக்கக்கூடியது இந்த போதை, சாராய போதை இருந்துச்சு. இப்போ பொட்டலங்கள், கஞ்சா பொட்டலம், அது இதுன்னு பல வகையான பொட்டலங்கள் சாதாரணமாக கிடைக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பொருளில் காவல்துறை என்ன தான் பண்ணுது, இது எப்படி நடக்குது? வட இந்தியாவிலேருந்து இங்கே ஆள்கள் வர்றனால அங்கேருந்து இங்கே இதாகுதா? ஏன்னா அங்கே சகஜமாக புழங்கின பொருள் இது. இங்கே அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் இப்போ அதிகமாக ஆகுது. சகஜமாக கிடைக்குது. பசங்க சேர்ந்து குடிக்கிறானுங்க. கூட்டு கும்பல் மணலை வருது. அப்படி இந்த குரூப்பு வந்திருக்காங்க. வர்ற வழியிலே கடம்போடு வாழ்வுங்கிற ஒரு ஊரில் அங்கே வந்த வழியில் அவங்களெல்லாம் அடித்து வண்டியை பிடிங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பெரும்பத்துங்கிற கிராமத்துக்குள்ளே போய் அந்த பகுதி வணிகர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அங்கே இருந்த டீ கடை மேலே பொட்டலத்தை தூக்கி வீசிவிட்டு அதனால் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கடலைப்பட்டவங்களாம் விட்டுறது. அடிப்படையில் இது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் மனநிலை. நம்ம கூட்டாக இருக்கோம், நம்ம கேங்காக இருக்கோம், நம்ம ரவுடி கேங்கு, இந்த கேங்கு, அந்த கேங்கு, நம்ம அந்த 5 ஸ்டார் பாய்ஸ் கேங்கு, இந்த ஸ்டார்ஸ் பாங்கு, அப்படி இப்படின்னு விதவிதமாக திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா விதவிதமான சாதி கேங்ஸுகளை நீங்கள் பார்க்கலாம். இது சின்னதமாக ஊர்ப்புறங்களில் கோவில் கொடை விழாக்களுக்கு போனீங்கன்னா ஒவ்வொருத்தனுக்கும் போஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருப்பான். எங்கே இருந்தால் காசு வரும்னு தெரியல. இதுக்கு மட்டும் மூஞ்சி போட்டோ போட்டு ஏதாவது போலீஸு நடிகர்களுடைய தலையில் வெட்டி ஒட்டி முழுக்க அவர்களுடைய சாதிய பெருமைகளில் பற்றி அந்த சிங்கம், இந்த சிங்கம்ன்ட்டு விதவிதமாக வச்சுருப்பாங்க. ரொம்ப காமெடியாக இருக்கும் இவர்களை பார்க்குறது. இன்னும் 21ஆம் நூற்றாண்டில் ஏஐ உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவனுடைய பொழப்பு, வாழ்வாதாரம் அப்படின்னு எல்லாமே குறைஞ்சிட்டு, இன்னொரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் யுத்தம், அங்கே உள்ள குண்டு, இதை நம்மளை இழுத்து விட்டுருவானுங்களோன்னு பதட்டம், வேலைக்கு போனவன் வாழ்வாதாரம், உயிர் இருப்போமா மாட்டோமான்னு இப்படி இப்போ உலகமே ஒரு வகையான பதட்டத்துக்கு நடுவில் இவனால் சாதியாகவும் கேங்காகவும் குடிப்போதையில் இதில் பண்ணுற அலப்பறை தான் இதோடைய அடிப்படை. இப்போ இந்த நாங்குநேரி சம்பவத்தில் ஏற்கனவே நாங்குநேரிங்கிற பேர் சின்னத்துறை அப்படிங்கிற ஒரு பையனை வெட்டினதுனால ரொம்ப மோசமான ஒரு உதாரணமாக அந்த பெயர் இடம்பெற்றுருச்சு. திருநெல்வேலி பகுதியே தொடர்ச்சியாக இது மாதிரியான சாதிய மோதல்களால் ஒரு வகையான பதட்டமான பகுதி. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் ஊர்லேருந்து படம் எடுக்க வர டைரக்டர்களும் அதை அப்படி தான் எடுப்பாங்க. அதை காட்சிப்படுத்துறது, மேலும் மேலும் அதை கூடுதலாக கூர்த்திட்டி விட்டு சில குரூப்புகளுக்கு அதை பெருமையாக மாற்றி விடுறது. சண்டை போடுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, அவமானம், கேவலம்டா. ஏன்டா வேலை வெட்டிகள் இல்லாமல் இப்படி குடிச்சிக்கிட்டு ஒருத்தர் வெட்டிடிச்சாருங்களேன்னு அதை காட்ட மாட்டாங்க. அதை சிங்கத்தின் உருவமாக அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு தெரிகிற மாதிரி வச்சுருவாங்கன்னுங்களேன். இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை சிக்கல். இப்போ இந்த சம்பவத்துக்கு காரணம் ஒன்று, அவர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரவுடி கேங்காக இருப்பாங்க. அந்த ரவுடி ஏதாவது ஒரு சாதிய பின்னணியில் இருப்பான். அவன் ஒரு கூலிப்படையாக இருப்பான். அந்த கூலிப்படையை சேர்ந்த கும்பல், இந்த கும்பல் அன்னைக்கு குடிச்சிருப்பாங்க. மச்சான் மாப்பிள்ளை கிளம்பு அப்படின்ட்டு அதெல்லாம் ஆளுக்கு ஒரு அறுவாலை தூக்கிட்டு கிளம்பியிருப்பானுவேன். அப்போ அதாவது நிதானமாக இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ள என்ன சாதி வெறி இருந்தாலும் கூட நிதானமாக இருக்கும்போது இது அவசியமாக இல்லையாங்கிறத யோசிப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள கஞ்சா போதை, சாராய போதைன்னு பல வகையான போதை உள்ளே ஏற்றிக்கிட்டு அப்போ கேங்காக போகும்போது அப்போ வழியில் நான் தான் ஒருத்தர் யூடியூப்பில் கூட நம்ம தான்ட்டு அது மாதிரி இவனை வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும் போதே நம்ம தான் கெத்து அப்படிங்கிற மணலில் இவனை போகிறது. வழியில் யாராவது அப்பாவிகள் சிக்கினா அவங்ககிட்ட வீரத்தை காட்டிட்டு 4 கொத்திட்டு இப்படி போகிற இது வழக்கம் இருக்குது. அதுவும் குறிப்பாக நாங்குநேரி பகுதியில் சில கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமத்து உள்ளவே புகுந்து இந்த மாதிரியான வெறிச்செயல் செய்யல. அதைத்தான் சொல்றேன். அந்த போதை கூடுதலாக சாதி போதையா இருந்தாலும் சாதி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி உள்ள போய் தான் நம்ம இதை காட்டணும் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ள இருக்குல்ல.
எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துல போனால் தான் தன்னுடைய வீரத்தை காட்டணுமா? இல்லை அதுதான் அவனுக்கு யார் வந்து நம்ம கூட சண்டை போட மாட்டாங்களோ அவர்களை இது பண்ணுறதுனா திரும்ப 4 போலருந்து 4 வெட்டுறவன்ட்ட வந்து சேட்டைக்கு செய்ய மாட்டான்ல, அங்கே கொத்து விழுன்னு பயம் வரும்ல. அப்போ எவனா எதுக்கு நம்ம இவன்கிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம படித்தோமா பொழப்ப பார்த்தோமா வியாபாரத்தை பார்த்தோமா வளர்ந்தோமா அப்படிங்கிறத நோக்கி இருக்கிறவங்க கிட்ட அவன்கிட்ட தான் வீரத்தை காட்டுவான். அவன் இப்போ அருவாள் நீங்கள் பிடிச்சாலும் வெட்டும், நான் பிடிச்சாலும் வெட்டும், சரியா? ஆனால் அருவாளை எடுக்க தெரியாமல அவன் படிக்கிறான், படிச்சுட்டு நல்லா மேலே போகணும்பா. இல்லை இதை வந்து நான் குறிப்பாக வந்து இதை எதுவும் ஒரு சமூகத்தின் அடையாளமாக அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து எல்லா சமூகத்துக்குள்ளும் எல்லா சாதிக்குள்ளேயுமே இந்த மாதிரியான பயல்கள் இருக்கானுங்க, சமூக விரோத பயல்கள் இருக்கானுங்க. இவனுங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு பொறுப்பும் அந்த சமூகத்துக்கும் இருக்குது. இப்போ அந்த படித்து மேலே வர்றோம்னா ஒரு கிராமத்தில் நம்ம ஊரே எங்கள் ஊர் காட்டு பையன் ஊராக இருக்குன்னா படித்து ஒருத்தன் மேலே வர்றான்னா அவன் அந்த ஊரை வந்து படிங்கடா, நல்லா படித்து மேலே போங்கடா, இவ்வளோ உலகம் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, உலகத்தில் இவ்வளோ வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, இந்த ஊரை விட்டுட்டு இந்த லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு டவுசர் தெரியுற மாதிரி கட்டிக்கிட்டு மீசியை முறிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்கடா, வெளியே போங்கடா, படிங்கடா, உலகம் பெருசுடா, எண்ணற்ற துறைகள் இருக்குது, வாழ்க்கை தரம் உயரும், மேலே போகும், நம்மளும் கார் பங்களான்னு இருக்கலாம்டா அப்படின்னு சொல்ல அதை வழிகாட்டணும்ல. ஆனால் அதுக்கான சூழல் அந்த சமூக படித்த இளைஞர்களுக்குமே இருக்கிறது. அவன் இவனை கண்டு அச்சப்பட்டு இவன் பேரையும் அவன் டேமேஜ் பண்ணி நம்ம ஊரில் இருந்தால் நம்மளையும் சேர்த்து கொலை கேஸில் உள்ளே இழுத்து விட்டுறான்ட்டு படிக்கிற பசங்க அங்கேருந்து நல்லா படிக்கிற பசங்க வாழ்வார்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவன் வெளியே வந்துடும். பொதுவாக திருநெல்வேலி பகுதியில் படித்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் ஊரில் இருக்கக்கூடாது. இதனால் வந்து இந்த கும்பலால் தமிழினத்தினுடைய ஓர்மை வந்து மிக மிக கெடுதலாக மாறுது. அது வந்து நம்ம ஒரு பேசிட்டு இருக்கோம்ல, திராவிடர்கள் வேறு, தமிழர்கள் வேறு, திராவிடத்தை பெருமொழியினர் ஆள்றாங்க, தமிழர்கள் வேறு திராவிடர்கள் வேறு அப்படின்னு சொல்லும்போது தமிழர்கள் நீங்கள் ஒன்றியனை தானே செய்யணும். இல்லை அதைத்தான் ஒன்றியம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றியத்தில் உங்களுக்கு சிக்கல் தான், திராவிடம் என்ன பண்ணல. இல்லை திராவிடம் ஒன்றுமே பண்ணாதுன்னு அப்படி அப்பாவியா குழந்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. திராவிடம் வந்து இங்கே வந்து தமிழர்கள் ஒற்றுமையாக சேரக்கூடாதுங்கிறதுல பார்த்துக்கிடும்ல. இப்போ இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இருக்குல்ல, இந்த யுத்தத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சக இஸ்லாமிய நாடுகள் மீது இடையில இருந்த மோதல் குறுக்க வந்து இப்போ அந்த ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்ட மாதிரி இஸ்ரேல் வந்து அந்த பகை உணர்ச்சியை மோத விட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ சன்னி சியா அப்படின்னு 2 பிரிவினருக்கு இடையில் அந்த அரபு தேசங்களுக்குள்ள நடக்கிற இது அதுக்குள்ளே இந்த யூத நாடு ஒரு குட்டி நாடு வந்து அதுக்கு துணையாக அமெரிக்காங்கிற ஒரு நாடு சேர்ந்து இருந்துட்டு கொம்புசி விட்டுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி தான் ஏன் இந்த 2 இஸ்லாமியர்கள் தானே, அவர்களுக்குள்ளே இருக்கிற சிறு பிரிவுகள் தானே, பிரிவு வேறுபாடு தானே, ஏன் அவர்களை ஒன்று சேர விடாமல் தடுக்குது? அப்போ இதை வெளியில் இருக்க ஒருத்தன் வந்து முதல்ல ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்குறான், துபாய் அடிக்கிறதுக்கு ஆயுதம் கொடுக்குறான், ஈராக் அடிக்கிறதுக்கு ஆயுதம் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? அவர்கள் சேர்ந்துடக்கூடாதுன்ட்டு. இப்போ 2 பேருமே வந்து ஒரு பக்கம் வந்து இவன் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அவங்கள அடிக்கிறான். இப்போ அழிவு மாறி மாறி அவர்களுக்குள்ளே தான் நடக்குது. வெளியிலேருந்து வந்தவன் வந்து வாழ்கிறான், சிறப்பாக இருக்கான், அவனுக்கு எண்ணெய் வளத்தை திருடிட்டு போகிறான். அதே மாதிரி தான் இங்கே அதை அப்படியே தூக்கி இங்கே வைங்க. திராவிடர்களுடைய இது தமிழினத்துக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லா பயிலும் புனித ஆத்மாக்களா, அதில் எல்லா சாதிக்குள்ளேயும் எல்லா பயில்கள் எல்லா மதத்துக்குள்ளேயும் 4 வந்து சிலுண்டி பயில்கள் இருப்பாங்க, ரவுடிகள் இருப்பாங்க, அவனுக்கு புரிதல் இல்லாமல் இருப்பான். அவன் சேர சிறு தவறு அந்த சமூகத்தின் அடையாளமாக மாறி போகும். இப்போ இந்த சம்பவத்தை ஈடுபட்ட இந்த 9 பேர் கொண்ட கும்பலும் கூட நம்ம அந்த சமூகத்தின் அடையாளமாக சொல்ல வேண்டியது இல்லை. இது வந்து ஒரு ரவுடி கேங்கு, அவனுக்குள்ளே ஆனால் வந்து சாதி போதை இருக்குன்னா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அப்போ அதை களைய வேண்டிய தேவை இருக்குது. அதை மற்றவர்கள் சொல்கிறத விட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே இந்த விஷயங்களை முன்னெடுக்கணும். ஒவ்வொரு சமூகமும் படித்து மேலே வா, நல்லா இரு, ஒருத்தன் ஏன் இன்னொருத்தனை போய் வெட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத பிரச்சாரம் பண்ண வேண்டியது, விழிப்புணர்வு உண்டு பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. இதில் திராவிடத்தின் பங்கு என்னன்னு கேட்டால் பங்கு இருக்குது. திராவிடம் செய்ய தான் செய்யும், தமிழர்கள் ஒன்றுபடாமல் இருப்பதை பார்த்துக்கொள்ள தான் செய்யும். இது வந்து ஒரு பெரிய நுண்ணரசியலுங்கும் போது இது சில விஷயங்கள் வந்து இயல்பாக நடக்கலாம், திட்டமிடப்பட்டு நடக்கலாம், அதெல்லாம் வந்து நம்மளால் கணிக்க முடியாது. ஆனால் சம்பவம் நடக்கும்போது அதை சரி செஞ்சு அதை முழுமையாக குற்றவாளிகளை கைது செய்து மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுல ஒரு அரசு கவனமாக இருக்கணும்ல. திருநெல்வேலியில் இது வரைக்கும் எவ்வளோ சம்பவங்கள் இது மாதிரி நடந்துடுச்சு, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன முடிவு? ஏன்னா காவல்துறை முதல்வர் கட்டுப்பாட்டிலையும் முதல்வரும் இதில் இல்லை, எதையும் கண்காணிக்கிற இதில் இல்லை, எல்லாம் தன்னிச்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரம் ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியா நண்பர்களின் பங்களிப்பில் இயங்கக்கூடிய சுதந்திரமான ஊடகம். நீங்களும் இந்த ஊடக பயணத்தில் துணையாக வர விரும்பினால் இந்த வங்கி கணக்கின் மூலமாகவோ ஜாயின் பட்டன் மூலமாகவோ உங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நன்றி. இப்போ வளர்ந்து வரும் இளைஞர்கள் எல்லா சமுதாயத்துலேயும் இருக்கிறாங்க.
பெரும்பாலாக தென் மாவட்டத்தில் அதிகமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான இளைஞர்கள் இனிமேல் இந்த மாதிரியான குற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு அரசு எந்த மாதிரியான ஆலோசனை எடுக்கணும், அவங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இது குற்ற சம்பவங்களை குறையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு? இல்ல அரசு செய்கிறது ஒரு பங்களிப்பு தனி. ஆனால் நான் சொல்வது வந்து ஒவ்வொரு சமூகத்துகளுக்கு சாதி சங்கங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல, அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய வேலைங்கிறேன். இதை மற்றவர்கள் வந்து செஞ்சால் அது யார் தவறு செஞ்சாலும் காப்பாற்றிட்டு தான் வருவாங்க. இல்லை அதை தான் செய்யக்கூடாதுங்கிறேன். இப்போ ஒரு தவறு, இப்போ இந்த 9 பேர் இந்த கும்பல் குறிப்பாக ஒரு சாதியை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் ஒரு கும்பலாக வந்திருப்பான். ஒன்று கூலிப்படையாக இருந்தால் எல்லா சமூகத்தை சார்ந்து இருப்பாங்க. கூலிப்படையில் சாதி கூலிப்படையாக இருந்தால் ஒரு கேங்காக வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும். இவன் நம்மாளுப்பா அப்படின்லாம் இல்லை. அப்படி அது அவனுக்கு இந்த ரவுடி பயல்களுக்கு, இந்த கொலகார பயல்களுக்கு துணையாக நம்ம போய் நிற்கக்கூடாது. இந்த புரிதல் வந்து இந்த சாதி சங்கங்களுக்கு இருக்கணும். ஆனால் இந்த சாதி சங்கங்கள் மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் துணையாக இருக்கும்போது இது தொடர்ந்து நடக்குங்கிறேன். அப்போ நீங்கள் சாதி சங்கங்களாக வைங்க, உங்களுக்குள்ள சாதி பற்று இருக்கட்டும், அது கூட நான் வந்து சரி, ஏன்னா உங்கள் சமூகம் வளரணும், மேலே வரணும் அப்படிங்கும்போது அது அவசியமானது தான். ஏன்னா எங்கள் சாதி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து முட்டுச்சந்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அது சுற்றி எல்லாத்துலேயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அவன் படித்து மேலே வா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இடஒதுக்கீடு இருக்குது, அந்த வாய்ப்புகள் இருக்குது, அரசு பணிகள் இந்த முக்கியத்துவம் இருக்குது, இதை பயன்படுத்தி மேலே வா அப்படிங்கிறத வழிகாட்டுறதுக்கு நீங்கள் இந்த சங்கங்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா ரீல்ஸை போட்டு சும்மா இருக்கிற பயல்களை தூண்டி விட்டுட்டு வெறியேற்றிக்கிட்டு அந்த மாதிரி போகும்போது ஆபத்தாக போகுது. இதை வந்து அரசு வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடி இருந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ அவங்க விழிப்புணர்வு உண்டு பண்ண வேண்டிய தேவையும் இருக்குது. எல்லாரையுமே கண்காணிக்க உளவுத்துறை வந்து இந்த விஷயத்தில் எல்லாத்தையுமே கண்காணிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான பசங்க இதுக்குள்ளே இறங்குறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டியது தேவை இருக்குல்ல. ஒரு காவல்துறை சேர்ந்த ஒருத்தருடைய பையன் தானே இந்த மாதிரியான தன் சகோதரிய காதலிச்ச பையனை வந்து வெட்டி கொள்றான். கவின் கொலை எவ்வளோ பெரிய அதிர்வுகளை உண்டு பண்ணிச்சு. இதை வேற யாரோ ஒருத்தன் செஞ்சிருந்தா வேற, போலீஸ்காரனுடைய மவன் இப்படியான ஒரு வேலையை செய்கிறான் அப்படிங்கும்போது அப்போ அந்த காவல்துறையோடைய மனநிலையும் சிக்கல், அந்த அந்த பையனுடைய வளர்ப்பிலையும் சிக்கல், இப்படி பல சிக்கல் இருக்குல்ல. இதெல்லாம் சமூகத்துக்கு விடப்படுகிற எச்சரிக்கை. ஒரு பக்கம் சீமான் அவர்கள் வந்து கத்துறாரு, தமிழன் ஒன்றுபடுவோம், பேசுவோம், எல்லாரும் நம்ம ஒன்றா அனுப்போம், நாங்கள் முன்னா அனுப்போம் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போ தமிழினத்தின் ஓர்மை தானே, ஓர்மை தானே பேசிட்டு வர்றாரு. இப்போ இது வந்து அந்த ஓர்மைக்கே எதிரானதாக செயலாக இருக்குது. இந்த செயலை அனைவரும் சேர்ந்து தான் கண்டிக்கணும். இப்போ அந்த 9 பேர் கொண்ட கும்பலில் என் சாதி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் நானும் கண்டிக்கணும், உங்கள் சாதி சமூக இளைஞர்கள் தான் நீங்களும் கண்டிக்கணும். இதை வந்து பாரபட்சம் இல்லாமல் அவர்களை கொலையாளிகள், குற்றவாளிகள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கண்டிக்கணும். மாறா வந்து நம்ம ஓகே நம்மளும் ஓகே நைஸ் அப்படியே கமுக்கமாக இருந்துடும். ஒரு எந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கிறத விட இதை பேசாமல் கடந்து போகிறீங்கிறதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது. அதுதான் மிக ஆபத்தான அரசியல். ஆகவே இது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சம்பவத்தில் ஈடுபடுற இந்த நபர்களுடைய சாதியை வச்சுக்கிட்டு மொத்த சாதியும் மதிப்பீடு செய்யாதீங்க. மொத்த சாதியையும் நீங்கள் வந்து குற்றவாளிகளாக வந்து குற்றம் சாட்ட வேண்டியதில்லை. எல்லா சாதியிலும் நல்லவனு இருக்காங்க, கெட்டவனு இருக்காங்கிறது தான் நான் திரும்ப சொல்கிறேன். இவ்வளோ உரையாடல அதை சொல்ல வர்றது அதுதான். இது எல்லா சாதிகளுமே தான் இருப்பாங்க. சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் சில ரவுடித்தனம் பண்ணுறவங்க சில குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்து இருப்பாங்க. அதுக்காக எல்லாருமே அவங்க அப்படி தான் சொல்ல முடியுமா? அதில் படித்து எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கொங்கு பகுதிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட கேங் இதே மாதிரி கொலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தருமபுரி பக்கம் போனீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். தமிழகம் முழுக்க அந்த மாதிரி இருக்காங்க. அதனால நம்ம வந்து இவர்கள் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு பொதுப்படையாக அவர்களை குற்றம் சாட்டுறதை விட இந்த போன்ற நபர்களை அந்நியப்படுத்தி அவர்கள் மீது சட்டப்படியான கிரிமினல் நடவடிக்கையை எடுப்பதற்கு இது பண்ணணும். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் வீணான அப்பாவிகள் இந்த மாதிரியான குறிப்பாக போதையையும் சாதி போதையையும் வந்து தமிழினம் தூக்கி ஓரமாக வைக்க வேண்டியது அவசியமானது. அப்போ இதனையடுத்து காங்கிரஸும் திமுகவும் தொடர்ந்து இழுபறியாகவே இருக்குது. இப்போ கனிமொழியை கூப்பிட்டு கூட ஸ்டாலின் அவர்கள் பேசினுங்கிறாங்க. என்ன முடிவு எடுப்பாங்க தெரியல. இன்றைக்கி ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் கூட முடிவு சொல்லிடுறோன்னு சொல்லியிருக்காங்க. ப. சிதம்பரத்துக்காக ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் இன்னொரு இடத்துல இதில் வந்து இன்னொருத்தர் குறிப்பிடணும், திருமாவளவன் அவர்கள். இப்போ காங்கிரஸ் விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டுது. அடிப்படையில் இது மிரட்டுது. எனக்கு கொடு, ஆட்சியில் பங்கு கொடு, சீட்டை கூட்டி கொடு அப்படின்னு மிரட்டுது. எனக்கு நீ இல்லைன்னா நான் வந்து அங்கே போயிடும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இதில் வந்து காங்கிரஸோடைய நிலை வாக்கு வங்கியில் எடுத்தால் அது செல்லா காசு. காங்கிரஸ் என்பது திமுகவை பொறுத்த வரைக்கும் சுமை, பாஜக என்பது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சுமை. ஆனால் இந்த சுமைகள் வந்து திமுகவை மிரட்டுது, அதிமுகவை மிரட்டுது. ஆனால் பெருவாரியான வாக்கு வங்கிகளை வச்சிருக்கிற விசிக வந்து இதில் பம்மிக்கிட்டு இருக்கு. நியாயப்படி இந்த வேலையை விசிக திருமாவளவன் அவர்கள் செய்யணும்.
எனக்கு நான் எல்லாம் விஜய் கிட்ட போயிடுவேன் அப்படின்னு டிமாண்டு. இப்போ அதிமுக விட போக முடியாது, பாஜக இருக்கு, கொள்கை ரீதியான பிரச்சனை, போக முடியாது. ஆனால் விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அப்போ வந்து காங்கிரஸோட சேர்ந்து திரும்ப பேசணும்ல. இதுதாங்க டிமாண்ட் பண்ண வேண்டிய என்கிட்ட வர்றதுக்கு அவர் எதுவும் பேசவே இல்லையே. இல்ல நீங்க அரசியல் பண்ண வேண்டியது. அரசியல்ங்கிறது வேறங்க, தேர்தல் அரசியல் வேற, நீங்க கொள்கை அரசியல் வேற. நீங்க தேர்தல் பேசி சண்டை போட்டு நாளைக்கு களத்துல எப்படி வேலை செய்வான்னு கூட அப்ப என்னதுக்கு நீங்க உங்களை பழி கொடுக்குறீங்க. திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் அரசியலில் ஒவ்வொரு முறையும் திமுகவுக்கு விசிக தொண்டர்களை பழி கொடுக்கிறார். இதுதான் அவர் வந்து அந்த மக்களுடைய எந்த மக்களுக்கான அரசியல் பேசுறீங்களோ அந்த மக்களுடைய பிரதிநிதியாக தான் நீங்க போறீங்க. அப்போ அது மட்டும் இல்லை, இவ்வளையா நாட்களாக வந்து ஆட்சிக்கு முட்டு கொடுக்கறதுல முக்கியமான முட்டுக்களாக இவர்கள் தான் இருக்காங்க. மற்ற எந்த கட்சி கூட்டணி கட்சிக்காரங்களும் இந்த வேலையை செய்யறது கிடையாது. விசிகாவினர் மட்டும் நம்ம திமுக விமர்சிச்சா விசிகாவினர் குறுக்க வந்து அம்புகளை வாங்குறாங்க. நீங்க ஏன்பா வாங்குறீங்கன்னு கேட்டா இவர்கள் பாஞ்சி அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய விசிகாவை திமுக என்ன லட்சணத்துல மதிக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இது சான்று. ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்துருக்காங்க விசிகாவுக்கு, தெரியுமா? யாருக்குமே கொடுக்காத ஆஃபர். என்ன ஆஃபர்? போன முறை உங்களுக்கு கொடுத்த தொகுதி மட்டும் உங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பார்த்தீங்களா? மற்ற கட்சிகளா ஒண்ணு வாங்க சொல்லிட்டாரு, உங்களுக்கு அதையே கொடுக்க சொல்லிட்டாரு. பெரிய ஆஃபர், எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நியாயப்படி விசிகாவுடைய மக்கள் வாக்கு வங்கியின் அடிப்படையில், அதோடைய மக்கள் தொகையின் அடிப்படையில் அவர்களுக்கு இருக்கிற பெரும்பான்மை தொகுதிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்படணும். ஆனால் இதை கேட்கறதுக்கான திராணியோ துணிச்சலோ திருமாவர்களிடம் இல்லை. ஆனால் எனக்கு புள்ளப்பூச்சி காங்கிரஸ் இதை செய்துங்கும் போது மகிழ்ச்சியாக இருக்குது. காங்கிரஸ் இந்த அளவு காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் அது ஒரு தேசிய கட்சிங்கிற அடிப்படையில் தான் அதை மதிக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டில் அது ஒரு பெரும் வாக்கு வங்கி கட்சி கிடையாது. ஆனால் அந்த கட்சி கூட சொரணையோட நிறைய பிளான் பண்ணுறாங்க. காங்கிரஸ் வந்து நம்ம திமுக கிட்ட அவர் என்ன கொடுக்குறோ அதை விட நம்ம வாங்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிடலாம், அந்த ஃபேமை வச்சுட்டு விஜயோட ஃபேமை வச்சு கேரளாவில் ஆட்சியை பிடிக்கலாம், அதனால் தமிழ்நாட்டில் போனால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. தமிழ்நாட்டில் போகிறதுங்கிறது ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லை, அதனால் ஒன்றும் கிடையாது. பாண்டிச்சேரியாவது ஏதாவது ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆப்ஷன் இருக்குது. ஆனால் விஜய் கூட போகும்போது காங்கிரஸ் போனால் பின்னாடியே வந்து விசிகாவோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது திமுகவும் மிகப்பெரிய பலகீனமாக மாறும். ஏன்னா கள நிலவரம் எப்படினாலும் மாறும். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் வந்து சரி போன போது கூட்டணி உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைத்தால் இது தப்பும். காங்கிரஸ் விஜய் பக்கம் போனால் அது ஒரு கூட்டணியில் தேர்தலையும் ஒரு சலசலப்பை உண்டு பண்ண தான் செய்யும். அதாவது ஒரு மனநிலை மாற்றம். நான் சொல்றது வாக்கு வங்கி இல்லை, பெரும்பான்மை இல்லை, ஒரு மாற்றம். ஒரு கூட்டணி உடைஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அதிமுக கூட்டணி கொஞ்சம் பலமாக மாறும். அது வந்து பொது தளத்தில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணும். விஜய்க்கு ஏற்கனவே ஒரு நிலை இருக்குல்ல, சீமானவர்கள் ஒரு பக்கம் வாக்குகளை பிரிக்கிறாரு. அப்போ எல்லாமே பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நான் தான் ஓட் ஷேரிங் பண்ணுவேன். இப்போ பிஜேபி தரப்பு என்ன கேட்குறாங்க, உங்களுக்கான சீட்டை நீங்க எடுத்துட்டு மீதி சீட் எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எடப்பாடி இல்ல உங்களுக்கு தேவையானதை கேளுங்க, உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பேசுபொருளா இருக்கு. இல்ல அதான் எடப்பாடி அவர்கிட்ட ஒரு ஆளுமை இருந்தால் அதை தக்க வைப்பார். அவர் எடப்பாடி பாஜக கிட்ட கூட்டணி வச்சதே வந்து பாஜக கிட்ட அடிமையானது தான். அதே சமயம் இருந்தாலும் தனக்கான பிடியை விட்டு கொடுக்காம எடப்பாடி தாக்கு பிடித்தால் அவர் வந்து மொத்தமாக நாங்கள் முடிவு பண்ணிவிடுவோம், நீ உனக்கான தொகுதியை மட்டும் கேளு, நீ நாட்டாம பண்ணாதங்கிற முடிவை அவர் எடுப்பார். அது எப்படி நடக்குதுங்க பார்ப்போம். இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் போச்சுன்னா திமுக கூட்டணிக்கு பலகீனம் தான். இப்போ நம்மளோட இது என்னன்னா, திருமாவர்களும் இந்த விஷயத்தில் இறங்கி அவரும் இந்த கூட்டு இதில் வந்து சலசலப்பை சும்மா வந்து கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேர்தலில் வாக்கு வங்கி அரசியல், சீட்டு அரசியல் தான் முக்கியமானது. அதனால் இந்த சமயத்தில் பேச வேண்டியது அவசியமானது. திருமாவர்கள் அதை செய்ய வேண்டும். குறிப்பாக இடதுசாரி தோழர்கள் செய்யணும். திருமாவும் இடதுசாரி தோழர்களும் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த சமயத்தில் தான் நீங்கள் பேசினால்தான் உங்களுக்கான இது கிடைக்கும். இல்லைன்னா மொத்த பேர் நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லுங்கள், காங்கிரஸ் நாங்கள் விசிகா கம்யூனிஸ்டுகள் எல்லாம் நாங்கள் வந்து விஜய் பக்கம் போகிறேன்னு சொல்லுங்கள், அப்படியே திமுக ஓரங்கட்டிடலாம், எதிர்கட்சி வரிசைக்கு உட்கார வச்சிடலாம், களமே மாறி போயிடும். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போமா? நன்றி.